சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா இன்று ஒரு முக்கியமான செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று இரவு நீ உறங்கிய பிறகு, அதாவது ஆழ்ந்த உறக்கத்திற்கு நீ சென்ற பிறகு உன்னுடைய கனவில் நான் ஒரு விஷயத்தை காட்டுவேன். அது உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியம். அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதாவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும். இதனை இன்று இந்த அப்பா உனக்கு காட்ட வந்ததற்கு என்ன காரணம் என்று யோசிக்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தை முன்னின்று சொல்ல நினைக்கின்றேன் என்றால் அது என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற மிகப்பெரிய வரம். அந்த வரம் ஒன்றை சரியாக என் குழந்தை பெற்றுக்கொள்கின்றதோ, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய அதிசயங்களை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. யார் நினைத்தாலும் இதையெல்லாம் எங்கேயும் விட்டுவிட முடியாது. இந்த சூழ்நிலைகளினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற இந்த உண்மைகளை அத்தனையும் என் குழந்தை உன்னால் நிச்சயமாக இன்று என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடியதை நிச்சயமாக நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். இன்று இரவு உன் கனவில் தோன்றக்கூடிய விஷயத்தை சாயப்பா முன்கூட்டியே உனக்கு சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. நீ இரவு கனவில் வரும்பொழுது அதனை எதர்ச்சையாக நீ சட்டென்று தட்டிவிடக்கூடாது. ஏதோ ஒன்று வந்தது என்று நீ நினைத்துவிடக்கூடாதல்லவா? இன்று இரவு உன் கனவில் நான் காண்பிக்கப் போவது உறுதி. அதனால் இன்று நீ நல்லபடியாக உறங்க வேண்டும். இந்த இரவானது உன் சாயப்பாவின் இரவு என்று நம்பு. உன்னை தேடி வரக்கூடிய இரவு. என் குழந்தை, இந்த நேரத்தில் உனக்கு ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது உன் குலதெய்வத்தின் வார்த்தைகள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் குலதெய்வம் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான புரிதலை கொடுக்க நினைக்கிறது. இது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை, எதற்கெல்லாம் நீ கலங்கி விடாமல் உன்னை தேடி வருகின்ற அற்புதங்களுக்கு உன்னை தயார்படுத்தும். எப்படி இருந்தாலும் சாயப்பா எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் காண்பித்து உன்னை பயமுறுத்தப் போவது கிடையாது. ஒருவேளை உன்னிடம் நான் முன்கூட்டியே சொல்லாமல் உனக்கு சில விஷயங்களை நான் உணர்த்தினேன். ஆனால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகளை கொண்டதாக இருக்கலாம். உன்னை சுற்றி நடக்கின்ற பல வேதனைகளை கொண்டதாக இருக்கலாம். அது உனக்கு நான் எதுவும் சொல்லாமல் தெரிவிப்பதற்கு காரணம், எதிர்பார்ப்புகளோடு நீ இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் உன் வாழ்க்கை நடப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு அதனை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பா அது போன்ற உனக்கு சொல்லி இருப்பேன். இப்பொழுது நான் முன்கூட்டியே உனக்கு சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று சாயப்பா உன் கனவில் காண்பிக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக கவனித்து பார்த்தாயானால் உனக்கே அதில் ஒரு புரிதல் கிடைத்துவிடும். உனக்கே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று தெரிந்துவிடும். உன்னோடு எப்பொழுதுமே உடன் வருகின்ற இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டது கிடையாது. எந்த நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகியது கிடையாது. உனக்கென நான் எதை சொன்னாலும் அதை நீ இந்த வாழ்க்கையில் மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காமல் இரு. சாயப்பா உன்னோடு இந்த வாழ்க்கையில் உறுதியாக பயணிக்கக்கூடிய இந்த நேரம் இனி எல்லாமுமாக உன்னை வழிநடத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சாயப்பாவின் அன்பு சர்வசாதாரணமான அன்பு அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பாக நடந்தது என்ன, அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார், எப்பொழுது நடப்பது என்னவாக முடியும், நாளை உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும், எப்பேற்பட்ட விஷயங்களையெல்லாம் நீ காணப்போகிறாய் என்பதனை எல்லாம் இந்த சாயப்பா நான் அறிவேன். நான் அறிந்த ஒரு விஷயத்தை தான் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன். அப்படி என்றாலும் ஏதுவாக என்றாலும் சாயப்பாவினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒருபொழுதும் மாற, சாயப்பாவின் அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஒருபொழுதும் மாற்றத்தை கொண்டு வராது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தாதே. உனக்கென நான் தருகின்ற இந்த உண்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். சாயப்பாவின் அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை உணரட்டும். என் குழந்தைக்கு எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதனை தெரிய வைக்கட்டும்.
இல்லையென்றால் என் குழந்தை மனம் உடைந்து கலங்கி இந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களுக்கு மத்தியில் சிக்கி உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. இனி என்னதான் நடக்கும், எப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி நீ இதுவரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாகவும் கவனமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பாவின் முன் நின்று உனக்கு செய்யக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும், இதுவரையிலும் நீ இழந்தது எல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கை, உன் எதிர்காலத்தை எப்படியாக கணித்திருக்கிறது என்பதனை சாயப்பா சொல்கின்றேன். சற்று கவனமாக கேள். உன்னுடைய வாழ்க்கை நீ அடைய நினைக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு மிகவும் அருகாமையில் கொண்டு வந்து உனக்கு தராமல் பறித்து சென்று விட்டது. உன்னுடைய இந்த ஏக்கம் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கின்றது. இனி என்னவாகும் என்றெல்லாம், ஏதுவாகும் என்றெல்லாம் என் குழந்தை, இதை அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த சாயப்பாவின் முன் நின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம். இத்தனை நாளுமே உன்னை பாடாய்ப்படுத்திய பல இரவுகள் இந்த இரவோடு அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு முடிவு பிறந்துவிடும். உண்மையாகவே சில கனவுகள் எல்லாம் நீ விடிந்து பார்க்கும் பொழுது நடந்தது போலவே தோன்றும். ஐயோ, இது கனவா? நான் இது நினைவாக இருந்திருந்தால் நிச்சயமாக இப்பொழுது பேரானந்தத்தில் துள்ளி குதித்திருப்பேனே என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு சில கனவுகள் எல்லாம் அப்பட்டமான உண்மைகள் போல உனக்கு தெரியும். அப்படித்தான் இன்று இரவு உனக்கு தோன்றுகின்ற கனவும், ஆனால் அது கற்பனையான உண்மை அல்ல. நிஜத்தில் உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய உண்மை. எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி அழுகின்ற ஓர் 1000 வழிகள் எல்லோருடைய இதயத்திலும் நிச்சயமாக இருக்கின்றது. பணக்காரன் ஏழை என்கின்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும். வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலுமே அதை தவறாக இந்த உலகம் எடுத்துக்கொள்ளும் என்பதுதானே உண்மை. எவன் கைகளில் பணம் இருக்கின்றதோ அவன் பேசுகின்ற வார்த்தைகள் மட்டும்தான் அங்கு உயர்ந்து நிற்கும். பணம் இல்லாதவன் அந்த இடத்தில் என்ன சொன்னாலும் அதை எடுபடாது. இருக்கப்பட்டவன் பொய்யே சொன்னாலும் நம்பும் உலகம், இல்லாதவன் உண்மையை சொன்னாலும் நம்பாது. ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதனுக்கு மதிப்பு கிடையாது, உணர்ச்சி உள்ள மனிதருக்கு மதிப்பு கிடையாது. இந்த இரண்டுமே இல்லாத பணத்திற்குத்தான் இங்கு மதிப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் எதற்கும் நீ வருந்தாதே. சாயப்பா சொல்வது போல நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இதுவெல்லாம் உனக்குள் இருக்கின்ற வேதனைகள். சாயப்பா சொல்வதை செவி கொடுத்து கேள். உனக்கு உன் நிலை மாறும். உன் வாழ்க்கையில் எது உன்னுடைய லட்சியமாக இருக்கின்றதோ, அதாவது இப்பொழுதெல்லாம் சில பிள்ளைகளுக்கு இருக்கின்ற இடத்தில் உரிமை இருக்காது. அந்த இடத்தை விட்டு வெளியே போகச் சொல்லி பல கஷ்டங்களை அடுவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கின்ற குழந்தைகளுக்கு நமக்கென்று தனியாக ஒரு இடம், தனக்கென்று தனியாக ஒரு வீடு, தன் குடும்பம் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இருக்க ஒரு இடம் வேண்டும் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய லட்சியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு லட்சியம் உன் கனவில் நிறைவேறப் போகின்ற நேரம். அது கனவோடு இல்லாமல் உன் வாழ்க்கையாகவும் மாறக்கூடிய நேரம். சரி, இதை உன்னால் நம்ப முடியவில்லை. சாயப்பா உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? என்னுடைய குழந்தை ஒன்று தன் புகுந்த இடத்தில் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்தார். அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் வீடு தனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது. என் குழந்தையினுடைய துணையோ வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தை. அவர்களுக்கு திறமை இல்லாமல் இல்லை, ஆனால் அவர்களை இந்த நிலையிலேயே வைத்து அவர்களை இப்படியே காயப்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் அதிகமாக அவர்களோடு பிறந்தவர்களுக்கும் அவர்களை பெற்றவர்களுக்கும் இருந்தது. பணம் இருக்கின்ற குழந்தைகளை தலையில் வைத்து கொண்டாடியும் பணமில்லாத இந்த குழந்தையை ஒதுக்கியும் தான் வைத்திருந்தார்கள். என் அன்பு குழந்தையே, என்ன சொன்னாலும் அந்த பேச்சு அங்கே எடுபடாதவில்லை. இந்த குழந்தை எந்த விஷயத்தை பேசினாலுமே அதை பற்றி அவர்கள் கண்டு கொள்ளாமல் தான் இருந்தார்கள். இனி என்னவாகும் என்றாலும், எதுவாகும் என்றாலும் எல்லாமுமாக இந்த சூழ்நிலைகளை உணர்த்துவது, எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெளிவுபடுத்தவும் இப்படியே காலம் சென்றிருக்க, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு நாள் உணர்ந்தார்கள். அவர்களினுடைய எதிர்காலம் அவர்கள் கண்முன்னே தெரிந்தது. அந்த குழந்தைகளுக்கு கனவில் சென்று, இந்த அப்பா உணர்த்தினேன், நீ நினைத்தது போல தனியான ஒரு இடம், உனக்கென ஒரு வீடு, உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் சந்தோஷமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உனக்கு கிடைக்கும். நீ உன்னுடைய உழைப்பை கைவிடாதே, உன்னுடைய முயற்சியை கைவிடாதே என்று சொல்லி இருந்தேன். அப்பொழுது அந்த குழந்தையினுடைய கொஞ்சம் நகைகள் கையில் வைத்திருந்தார்கள்.
ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று வெறி அவர்களுக்குள் வந்தது. அந்த நகைகளை கொஞ்சம் அடகு வைத்து அவர்கள் அந்த இடத்தை வாங்கி விட்டார்கள். முதலாவது அடி வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறார்கள். அந்த இடத்தை வாங்கிய சில நாட்களிலேயே அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வீடு கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அரசாங்கம் அந்த வாய்ப்பை இவர்களுக்கு கொடுக்கின்றது. இவர்களின் நிலையை உணர்ந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஏற்கனவே வைத்திருந்த நகைகளை மீட்டதோடு மட்டுமல்லாமல் இவர்களுடைய கடின உழைப்பினால் மீண்டும் அந்த நகைகளை கொண்டு இல்லத்தை சிறப்பாக கட்டி முடிக்கின்ற நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? அடுத்தவர்கள் இல்லத்தில் இருந்தது போல ஒரு உணவை அவர்கள் பெற்றோர்களே அவர்களுக்கு கொடுத்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஏற்பட்ட நிலைமை தன் குழந்தைகளுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி இப்பொழுது தன் குழந்தைகளை நாம் சரியான இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு தொடரும் என்பதை அவர்களுக்கு கனவில் நான் காட்டியிருந்தேன். அதுபோல இன்று உனக்கு உன் கனவில் நான் எந்த விஷயத்தை காட்டப் போகின்றேன், அது உன்னுடைய லட்சியமாக இருந்து அது உன்னை நிச்சயமாக சரியானபடி பெற்றுவிட பெரும் முயற்சிக்குள் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறது என்பதனை மறந்து விடாதே. உனக்காக இந்த அப்பா என்று செய்யக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு கண்முன்னால் நிறுத்தும். இந்த வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். சாயப்பாவின் முன்னால் நிற்பது போல் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு பேரதிசயங்களும் உறுதியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எது நடந்தாலும் என் குழந்தை, நீ விரும்பியது போல உன்னுடைய மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக கண்டு கொள்ள வேண்டும். நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்று உனக்கு இன்று கனவு வரும். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இனி நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கத் துவங்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.